கருவூரை புகழ்ச்சோழ நாயனார் என்னும் அரசர் ஆண்டு வந்தார். அவர் ஒரு நாள், நமக்கு கப்பம் கட்டாதவங்க யாராவது இருக்காங்களான்னு அமைச்சர்கிட்ட கேட்ட போது, ஆமாம் அண்ணா, பக்கத்துல அதிகன்னு ஒரு சிற்றரசன் மலை அரண் உடையவனாக பெரிய மதில்கள் சூழ்ந்த பாதுகாப்பான நகரத்துல ஆட்சி பண்றான், அவன் நமக்கு கப்பம் கட்டுறது இல்லைன்னு தெரிவிக்க, உடனே புகழ்ச்சோழனார் தன் படைகளை அனுப்பி அவனை ஜெயிச்சிட்டு வர சொல்லி ஆணையிடுகிறார். அதன்படி அதிகனுடைய நாட்டின் மீது சோழர் படை கடும் தாக்குதல் நடத்தியது. மலையே அரணாகவும் பெரிய கோட்டை சுவர்களை பாதுகாப்பாகவும் இருந்த போதிலும் சோழர் படையை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாததால அதிகன் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை அரண் அதிகாரத்தில் எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லான்கண் இல்லது அரண் என்னும் குரலில் வைத்து விளக்கி, வல்லதிகன் தன்னரணம் வாழ்வளவன் சேனை செல கொல்லைவலி மாண்டதே சோமேசா நல்ல எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்னு சோமேசர் முதுமொழி வென்றால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால எப்படி மலையே பெரிய அரணாகவும் கோட்டை சுவர்கள் பாதுகாப்பாக இருந்த போதிலும் எதிரியை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத அதிகன் புகழ்ச்சோழர் படையிட்ட தோத்து போனானோ, அதே போல நாமளும் என்னதான் பூசை ஜபம் திருமுறை உண்ணப்போன்னு நம்மை பாதுகாக்கும் அரண்களை கடைபிடிச்சாலும் நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் செலுத்திய வழியில போகாம அதை அடக்கி இறை வழிபாட்டில் திருப்பும் ஆற்றல் இல்லாம போனா இறைவன் திருவடி சேரும் நல்ல கதியை அடையும் முயற்சியில தோற்று போவோம் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.